கறி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது சமைக்க தெரியுமா? நீ இப்படி இல்லை இதான் இதோட நண்பர்களே, பரவாயில்ல, கறி நல்லா அவிஞ்சிருக்கு. சாப்பிட்டு மாதிரி சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னிக்கறி சமைக்க போகிறோம். நண்பன் பன்னிக்கறி வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு சமைக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவன் எப்படி சமைக்காங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நண்பர்களே, நண்பா கறி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமாவா? வா எப்படி சமைக்கன்னு மட்டும் பாரு. இந்த கறியை செட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீ தானே உடம்பு சூடா இருக்குன்னா இதான் குளிர்ச்சி. வா, ஜம்முன்னு இருக்கும். வா. குளிர்ச்சியா? இவன் குளிர்ச்சிங்க. எனக்கு சமைக்க தெரியுமான்னு தெரியல, எப்படி சமைக்கான்னு தெரியல. சரி வாங்க போவோம். இல்லை என்னடா சரியா எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையாப்பா? வாங்கிட்டு இருக்கு நண்பா. இருக்கா? இப்போ முதல்ல வந்து கழுவ முடியல. ஆமாம், நல்லா போட்டு கழுவி வச்சுட்டு. சரி, உனக்கு எந்த மாதிரி வேணும்? உனக்கு என்ன மாதிரி வைக்க தெரியும்? எதனால வச்சிருவியா? எதுனால வைப்போம். உனக்கு என்ன மாதிரி வைக்கணும்னு சொல்லி வச்சிரும். ஒரு சுக்கா மாதிரி, கூட்டு மாதிரி, கிரேவி மாதிரி வைப்போம். வச்சு கொடுத்துரும். ஜம்முன்ட்டு சூப்பராக வச்சு கொடுப்போம். முதல்ல கழுவணுமா? ஆமாம், நல்லா கழுவிட்டு. பன்னீர் பீஸ் வந்து வார துண்டு துண்டா இருக்கு பத்தியா? வாரு தான் நண்பா மெடிசனு. மெடிசன். ஆமாம், இது வந்து நல்ல உடம்பு குளிர்ச்சினா ஜம்முன்னு இருக்கும். அது அடுத்து எப்போ சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு பாரு. இந்த உப்பு போட்டுக்கோ. ஆமாம், போட்டுருந்தா கொஞ்சம் மஞ்சளை போட்டு இதாகிக்கோ. மஞ்சள் வைக்க போடுறோம். மஞ்சள் போட்டால் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கழுவணும். அந்த கவுச்சோட இதோட எதுவும் இருக்காது. கவுச்சோட இருக்காது. மஞ்சள் போட்டோமா போதுமா? மஞ்சள் போடக்கூடாது, ரொம்ப மஞ்சள் வாட அடிக்கும். மஞ்சளோட அடிக்குமா? அதெல்லாம் கழுவி முடிஞ்சா? ஆமாம், கழுவியாச்சு. ரைட்டு. அப்படியே அந்த இதில் போடு. தண்ணி வடிட்டோம். மருந்துண்ணா? வாத மருந்துண்ணா? நிறைய மருந்து தான். உள்ள போட்டு இந்த கறி உள்ள போட்டு. கழியாச்சா? இன்னும் கழுவணுமா? அவ்வளோதான், நல்லா கழியாச்சு. க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம அடுத்த அடுப்பு பற்ற வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். வெட்டணும் இன்னும் புதுசாக வெட்டணுமா? போதுமா? போதும், இதுதான் சைஸ். இன்னும் சுருங்க தான் செய்யும். என்ன ஆரம்பிமா? சட்டி வை. இல்லை, சட்டி காஞ்சிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறா? இந்த கொழுப்பு எண்ணெய்க்கு பேர் கொழுப்பு போட்டு உருக்க போகிறோம். ஆமாம், எண்ணெய் ஆயிரும். எண்ணெய் என்ன வருது பத்தியா? ஆமாம், யாருக்கும் இது கறி எண்ணெயாக தான் இருக்கும். எண்ணெய் வந்து வந்துடும். எண்ணெய் போட இது தக்காளி போடணுமா? இப்போ கறி போட வேண்டாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கறியை போட்டோம். கருவேப்பிலை எடுக்கணும். என்ன இல்லாமல்? ஆமாம், இந்த வாரில் உள்ள கொழுப்பு ஃபுல்லாக நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது மஞ்சட்டில் வச்சா இதோட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோ கறி போட வேண்டியதானா? ஆமாம், கறி போடுங்க. அவ்வளோத்தையும் போட வேண்டியதானா? போட வேண்டியதான். ரைட்டு, ஓகே. இதான் இதோட ஸ்பெஷலு. நம்ம எண்ணெய் ஊற்றினா கூட கொஞ்சம் எண்ணெய் எப்படி வருது புதியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பேஸ்ட்டு ரைட் போதும். எத்தனை கிராம்? 50 கிராம், 100 கிராம். அடுப்பில் உள்ள போடுமா? கொஞ்சம் சுற்றி போடு. மற்றபடியா? போதும். மல்லித்தூள் லைட்டாக போடு. சுற்றி போடு. சுற்றி போடாமல் ஒரே இடத்துல போட. தரமாக இருக்கிறதுக்கு மிளகுத்தூள் சேர்த்து. புளியை கரைச்சி ஊற்றி விடுவோம். சூப்பர். லைட்டாக போட்டு சுற்றி போடு. சுற்றி போடு. போதும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போடுவோம். லைட்டாக போட நிறையா இருக்கும். ரைட்டு, கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி விடலணும்பா. கம்முன்னு எப்படி இருக்கியா? கொஞ்சம் மல்லிச்செடி போடும். மல்லிச்செடியா? ஆமாம். ஜிம்முக்கு வேறு போனால் முட்டு வேறு பிடிச்சிக்கிட்டு எல்லாம் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். எல்லாமே சாப்பிட்டு பாரு. வாரம் வச்சுக்கப்போ மூடி உரப்பு 10 நிமிஷம் ஆச்சு. வந்துருக்கான்னு பாரு. நண்பா, சூப்பரா அருமையாக வந்திருக்க. எண்ணெயே ஊற்றாம எப்படி கொழுன்னு எண்ணெயா சூப்பராக இருக்கா. இது ஒரு கலரே வித்தியாசமாக இருக்குல்ல. இதுதான் கிரேவி. நீ கேட்டீல சுக்கா.
இறக்கிடுமா? இறக்கு நம்ம ரெடி ஆகிட்டு. அப்படி ரைட். என் நண்பன் நல்லபடியாக சமையல் செஞ்சுட்டான், இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த சமையலை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நம்ம அண்ணன் வந்திருக்காப்புல. கண்டாச்சுண்ணா, நான் சமையலை வைக்கேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களை கருத்து கணிப்பு சொல்லுங்கள். சரியா நண்பா? வா. இல்லை இல்லையா? சரி. வச்சிடப்படியா? கறி துண்டுலாம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு. இது என்னுடைய தம்பிமார்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கறி குழம்புல எந்த இதுவும் இல்லை, நல்லா உப்பு உரப்பு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நல்லா கறி நல்லா பஞ்சாக வந்துருக்கு. நல்லா சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்குது. உரப்பெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. பரவாயில்ல, கறி நல்லா அவிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கும். நண்பால சூப்பராக இருக்குல்ல? உப்பு உரப்புலாம் ஜம்முன்னு அருமையாக பிடிச்சிருக்கு. நான் என்னமோ செய்ய தெரியுமோ நினச்சேன், நல்லா செஞ்சுருக்கியாப்பா. அதான் ஒன்று சொன்னேன்பா, சூப்பராக செய்வேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பன் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டான், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். ஓகே, பாய்.